இன்னைக்கு வந்து எங்க அக்காவோட பையனோட வைஃப், அதாவது எனக்குமே முறைப்படி மருமக வேணும். அவருக்கு வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன். எங்களுக்கு எங்கம்மா சோறு கிடைக்காது, ஒண்ணு கிடைக்காது வீட்டுல. ஆக்டிங் கொடுக்குறா சார் அவன். ரொம்ப இன்னைக்கு மன உளைச்சல். அந்த மட்டன் பிரியாணி இங்க இருந்து அர்த்தாயிரம் புதுக்கோட வருது. நான் டயட்ல இருக்கேன். நம்புடா, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. நோ சூடு நோ சொர்ணை. தங்கத்தை பாத்தீங்களா எல்லாரும்? ஊசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. இவளுக்கு குழந்தை பிறந்தா நீங்க எல்லாம் கொள்ளு பாட்டியா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. பாட்டி ஆக்கிட்டான் பாரு. அவளை கூட்டிட்டு ஓடிடுவான். உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன் நானு. கருப்பு ரோஜா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. 7 லட்சம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து தொட்டுட்டோம். நம்ம பார்த்த வேலை எல்லாம் வந்து வருமா? இன்னொரு 3 லட்சத்துக்கு நான் முச்சந்தில நின்று போராடணும்னு நினைக்கிறேன். கீஞ்சது போ. அவ்வளவு குஷ்டமா இருக்கு. சபா பேபி இங்க வாங்க. 7 லேக் சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி சபா, நன்றி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா எத்தனை சார் வச்சிருக்கோம்? எத்தனை பேர் வச்சிருக்கோம்? 7 லட்சம் வச்சிருக்கோம். யார் வச்சது? என்னது சர்ப்ரைஸ்? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு 7 லட்சம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா மேடி நீ? ஆமா ஆமா சர்ப்ரைஸ் தான். எல்லா மக்களும் நிறைய சர்ப்ரைஸ் கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன விளாக்னா, இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விளாக். எங்க அம்மாவோட அக்கா பொண்ணு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அக்கா நிறைய இன்ட்ரோ கொடுத்திருக்கேன். சோ எனக்கு வந்து அவ கூட பிறந்த அக்கா தான். பெரியமா பொண்ணு அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வந்து எங்க அக்காவோட பையனோட வைஃப், அதாவது எனக்குமே முறைப்படி மருமக வேணும். அவருக்கு வந்து 5 மாசம் ஆயிடுச்சு, பிரெக்னென்ட். நான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன். அதாவது எங்க அம்மா வந்து செஞ்சு போடணும், ஆனா அவங்க வந்து லேட்டா போடுவாங்க போல இருக்கு. பட் ஆனா எங்க அம்மா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, நீ சாப்பாடு செஞ்சு போடு, நான் காசு வச்சு கொடுத்துக்கிறேன் அப்படி. எங்க அம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன். அதை வந்து நம்ம வந்து ஒரு விளாகா அப்படியே டிராவல் பண்றதுல இருந்து பண்ணிடலான்னு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நானே ஹஸ்பண்ட் தான் கிளம்பணும். ஆனா ஏதாவது 9:30 மணிக்கு போன் பண்ணி அவர் வந்து சென்னையில வந்து பொங்கல் டியூட்டி பார்க்க சொல்லிட்டாங்க. அதனால அவருமே டியூட்டி கிளம்பிட்டாரு. நாங்களுமே அப்படியே முடிச்சுட்டு நாங்க பாவே போயிருவோம். அதனால வாங்க மக்களை, இன்னைக்கு வந்து விளாக் சூப்பரா இருக்கும். எங்க அக்காவோட ஹாப்பியான அந்த ஃபேஸ் கண்டிப்பா நாங்க ஏதாவது பண்ணா எங்க அக்கா ஹாப்பியாவா. ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியாது, சாப்பாடு செஞ்சு போறது மட்டும் தான் தெரியும். ஆனா நாங்க வந்து அதை வந்து சும்மா சாப்பாடு செஞ்சு போடாம அது ஒரு வளகாப்பு மாதிரி பிளான் பண்ணுவோம். நான் வந்து வளையல் வாங்கி, பழம், மாலை, சந்தனம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கொண்டு போய் சாரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம வந்து வளகாப்பு மாதிரியே அதை பண்ணிடுவோம் 5வது மாசம் அப்படின்னு வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம். சோ வந்து கண்டிப்பா நீங்க நிறைய வந்து சப்போர்ட் பண்றீங்க. விளையாட போலாம். சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் இன்னும். அப்பதான் எங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நாங்களும் ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா நாங்க இது மூலமாவே நாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அங்கங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 1 மில்லியன் வந்தா உங்களை மீட் பண்ணுவேன். இல்லனாலும் மீட் பண்ணுவேன். அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் வீடியோ எடுக்கிறது நம்ம சிஇஓ தான். அவ வார்த்தை சொல்லி நல்லா இருக்கீங்களா? சிஓக்கு ஏதாவது எழுதி வைக்கிறாங்க. சிஇஓக்கு நான் என்ன கொடுக்கணும்? சிஇஓக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சிஓக்கு பேப்பர் அடிஷனல் ஷீட் எழுதி கொடுக்குறேன். அம்மா ஜல்லிக்கு உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்க 7 லட்சத்துக்கு ஏதாவது ட்ரீட் வேணும். எனக்கே ஒண்ணு. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எனக்கே ஒண்ணுமே இல்ல. மணி 11:30 வந்து தொலைங்க பைத்தியம். சாப்பாட போடங்களே அம்மா. நினைக்கிற பிரியாணி தங்கம் அன்னைக்கு. அப்படியா? ஆமா, நம்ம பிரியாணிங்க வயித்த லூஸ் பண்ணிட்டாங்க. இது தெரியாம போச்சே. மரியாக்காக்கும் பொங்கல் லீவ், 5 நாள் லீவு, ஜாலி. அதாவது கவர்மெண்ட் லீவு நாங்க மரியாவுக்கும் விடுறோம். மாடு தண்ணி தண்ணி பப்பாளி ஜூஸ். எங்க வீட்டு மரியாக்கா வந்து பப்பாளி அடிச்சு கொஞ்சம் கூட தண்ணி கலக்காம ஊத்திருச்சு போல. இதுல இருந்து வெளியில வர்றதே பப்பாளி வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா அப்பதான் போறோம். எப்படி பார்த்தாலும் இந்த பூவெல்லாம் வச்சு இந்த பிரேக் வலையெல்லாம் போட்டு முடிக்க எப்படி பார்த்தாலும் ஒண்ணு வர மாட்டேன். அதை விட உச்சக்கட்ட காமெடி, நாங்க ஒரு பிரியாணி கடையில ஆர்டர் பண்ணோம். புதுக்கே கொண்டு வாங்கினா அதான் எங்க கொண்டு போயிட்டாங்க. புதுக்கோட்டை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்ப அந்த பிரியாணி அறமா திரும்பி புதுக்கோட்டைக்கு. இதுக்கு அந்த கூட பருத்தி முட்டில கூட எங்க வீட்டுல இருந்து இந்த பிரியாணி கடை 10 நிமிஷம் தான். நமக்கு வர்றது எல்லாம் 7,000. ரொம்ப எங்க மன உளைச்சல். அந்த மட்டன் பிரியாணி இங்க இருந்து அறதாயிரம் புதுக்கோட்டை வருது. இருந்தாலும் எங்க ஊருக்கு போகுதுல, அது வேணா உண்மைதாமா. நம்ம மண்ணை மிதிச்சுட்டு மறுபடியும் வருது. என் மைனுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு சோறு எடுத்துட்டு போறது. அது வாங்கிக்கலாம், அக்காட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா என் பிள்ளை இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். என் பிள்ளை வந்து பிரியாணி உசுறதுக்கு தான் புதுக்கோட்டை வந்திருக்கும். இது என்ன வீதிமா? இந்த வீதி ராஜவீதி. இது அந்த பக்கம் பார்த்து ராஜவீதி. கோயில் ஏதோ போட்டிருக்காங்க. இங்க புளியோதரை வாங்கிட்டு போய் கூட அங்க போய் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு
மேடம் அதான் இருக்கு எங்க வரணும் தெளிவா யாருன்னா உயிரை வாங்க ராஜா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்டா மாப்பிள்ள. நல்லா இருக்கும், குடும்ப குட்டியோட நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த தட்டுல சீர வைக்க சொல்றீங்க, என்ன தட்டுனே தெரியல. மாலையெல்லாம் வச்சாச்சு. இல்ல இல்ல இதுல கூட மூணா அடிச்சு விட்டுறவா? இதுல வச்சிருவோமா 2? எவ்வளவு வேணா தர வச்சுக்கோங்க. அந்த மாலை 2 வாங்கினீங்க. எந்த 2 மாலை? அதை போட்டுருந்தீங்க. அது பித்தளை வாண்டி பத்திரமா இருக்குமா? வேணுமா? அம்மா போடுவாங்க. தங்க தானே போட்டுருக்கீங்க. முதல் செய்யறது மாமே விடு, அதுக்காக பிஸ்மில்லா சொல்லி என் பிள்ளைகிட்ட பணம் வச்சு கொடுக்குறேன். இதுக்காக வாங்கிக்கா பிஸ்மில்லா 5000 ரூபாய் வச்சிருக்கேன். ஏன் விருந்து ஃபர்ஸ்ட் தான். ஏன் விருந்துமா? அம்மா ஆக்கியம்மா செய்யுங்க, நல்லா இருக்கணும். வேலையெல்லாம் பாக்கி மாலை போட்டுக்கமா, எல்லாரும் தோசைங்கம்மா. பாப்பா நல்லா எடுப்பா. யாரும் 1 ரூபா வைக்க கூடாது நான் சொல்லித்தான். இது வந்து ஒரு வளகாப்பே இல்ல. அப்படி வச்சு கொடுக்கணும் ஆசைப்பட்டு யாரும் சோழாக்கி போற எனக்கு வச்சு கொடுங்க. நக்கல்யா அவனுக்கு. பேச்சு பேசுறான்ல, இங்க இருந்து வந்து என்ன உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு என்கிட்ட நல்லா வாங்கிட்டு போயிடுறான். அங்கிட்டு போய் என்ன தெரியுமா சொல்றா? பிள்ளைக்கு சோறு விட்டுறோம், பிள்ளைக்கு சோறு விட்டுறோம். நான் சாப்பிடல சாப்பி இன்ன வரைக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உட்காண்டானா என் மருமையே. இந்த தங்கத்தை பாத்தீங்களா எல்லாரும்? தங்கத்தை ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டது. சாப்பி நமக்கு சோறு கிடைக்குமான்னு தெரியல. நம்ம கிச்சன்ல உட்காந்து தட்டுல போட்டு குச்சு குச்சு தின்றுவோமா? எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. நமக்கு எனக்கு தெரிஞ்சு தயிர் சாதம் மிஞ்சுன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தயிர் சோறு. உங்களுக்கு பிடிச்ச பிங்க் பாத்தீங்களா இல்ல? வீடே பிங்க். இதான் பிங்கோட லவர், தெரிஞ்சுக்கோங்க. பிங்க் லவர். அப்படிங்கிறது தெரியும். நாங்க நிறைய டைம் நாங்க பேசியிருக்கோம்.
என்ன பண்ற? வீடியோ எடுக்குறியா? வெக்கமாவே இருக்காங்க. No sudu, no sornai. எங்களுக்கு எங்கம்மா சோறும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது இந்த வீட்டுல. நான் ஆக்டிங் கொடுக்குறா சார் அவன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஒரு போட்டோ எடுமா என் பேத்தியும் இது யாருன்னு மட்டும் கேளேன் ரபியாட்ட. யாருமா? எல்லாரும் கண்ணு வச்சிருக்கீங்க. நான் சொல்லணுமா? பர்சனலா ஓப்பனா சொல்லுங்கம்மா. அர்த்தத்துக்கு கட்டுறதா நாங்க வேணான்ட்டோம். எங்க கட்டுறது வாழ்க்கையை கெடுத்திய. ஐயோ மனசுல உள்ள பாரத்தெல்லாம் வீடியோ சொல்லிட்டு நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சிக்கிட்டே தப்பாவா முடியும். எங்க போனாலும் ஏன் என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். தனியா சாப்பிட தங்கம் பழகிக்க தங்கம். நீங்க எல்லாமே சாப்பிட மாட்டேன். சாப்பாடு எப்படி தங்கம் இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா தங்கம் உன் புத்தானு என் தம்பியும் தின்னாங்களே ஒரு வார்த்தை சாப்பிடுறீங்களான்னு கேட்கல தங்கம். சக்கரை பொங்கல். ஆமா சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு. புளியோதரை லெமன் ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி இன்னும் நாங்க வாங்கல. தயிர் சாதமும் சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. எனக்கு அப்பெல்லாம் வேணாம் தங்கம். அப்பெல்லாம் அம்மா சாப்பிட மாட்டேங்க. ஆனா இது எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுறது என்னன்னு தெரியல. இப்பதான் மெயினான டிஷ் வருது. சாப்பிட்டு வாங்கிக்கோடா வேஸ்ட் பண்ண. எனக்குமே அதே தான் தாங்க. ஒரு கை தான் வச்சா போதும். நான் டயட்ல இருக்கேன் உண்மையிலேயே. நம்புடா. அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. சபி உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா சபி? இல்ல சபாமா. ஹாய் ஆதி ஹாய் சொல்லு. கருப்பு ரோஜா சொல்லு. கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஓடி போங்க. நக்கு. ஹாய் பாப் சாப்பிட்டீங்களா? ஓகே நல்லா சாப்பிட்டீங்க. மிக்க நன்றி. எவ்வளவு 5 மணி சொல்றீங்க விருதுக்கு நன்றி. 4 மணிக்கு தானே சோறு போட்டீங்க. அவமானப்படுத்துறீங்க. போங்க. பொங்கல் விழாவுக்கு எங்களுக்கு அழைப்பதற்கு ரொம்ப நன்றி. பொங்கல் விழாவுக்கு அழைப்பு நம்ம கூட்டுறது 5 மாசம் சோறுக்கு. ஏதோ சாப்பாடு போட்டீங்களா அதனால நன்றின்ட்டாங்க. பொதுவா திறக்க கூடாதுங்கிறாங்களே. ஏமா இது பொங்கல் விழா இல்லம்மா. சரி ரேஷன் கடையில 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா? நாங்களும் கவர்மெண்ட் பணமே வாங்குறதே. சரி அம்மா இவளுக்கு குழந்தை பிறந்தா நீங்க எல்லாம் கொள்ளுப்பாட்டியா? ஆமா இவன் உங்களுக்கு பேரன். என் பேச்சு மகன் பேரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நாங்க கொள்ளுப்பாட்டி. இல்லம்மா என்னென்ன சொல்றோம் பாருங்க. இல்ல இல்ல பைசலுக்கு புள்ள பிறந்தா நீங்க கொள்ளுப்பாட்டி. பேபி பாட்டி. நீங்க பாட்டி ஐசல் பிள்ளைக்கு நீங்க கொண்டு பாட்டினா நடக்க முடியாம கொள்ளுப்பாட்டி ஆகாம இருக்கேன். சரி எல்லா கொள்ளுப்பாட்டியும் இல்லுங்க. நம்மலாம் மாமியாரு நீ நாத்தனாரு. தனியே பேச்சம்பளம் கொடுக்குறேன். சரிங்கம்மா எல்லாரும் துவா செய்யுங்க. பிஸ்மில்லாஹ். நானும் மாசமா இருந்தா எனக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. பாரு நீ பாத்து நீ கருப்பு ரோஜா சப்ஸ்கிரைபரா? ஆமா. என் பேரனை கொடுக்குறேன். அந்த பிள்ளைய கொடுத்தால என் பேரன் என்னை கொள்ளு பாட்டியா அம்மா என்னை கொள்ளு பாட்டி ஆக்கிட்டானடி. யாரு? என் பேரை என்னை பாட்டி ஆக்கிட்டான் பாரு. இருந்தா அவங்களை கூட்டிட்டு ஓடிடுவான். உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறானே. என் பேரை வெளிநாடு போகாம புள்ளைய கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போறான். அவனை எல்லாருக்கும் துவா செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். சும்மா போகலாம். அவன் புள்ளைய கொடுத்துட்டு தான் போறான். வெக்கமா இல்ல உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளை கொடுக்கறதெல்லாம் ஒரு வீரமாயா? எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமடா எருமை. என்னங்கயா அநியாயமா இருக்கு. அதுதான் முதல் வீரம். அப்படி பார்த்தா நாங்க 2 என் தம்பி 2 வரிசையா வந்துருக்கோம். 2வது கொள்ளு பாட்டி கொடுங்க. கற்பனை
ஏன்னா 200 ரூபாய்க்கு வாங்கின பூ நாங்க 2000 பேர் கொடுக்கணும்ல. கொஞ்சம் வசதி இல்ல. 300 ரூபாய் அது பூ விலைவாசி ஏறி போச்சு மாமி. ஆக்சுவலி சித்தி இது மட்டுமே உனக்கு போதும்னு நினைச்சேன் சித்தி. உனக்கு எது சித்தி பூ? நீயே ஒரு பூ. ஓ அவங்க பூட்டிமா, ஒரே பாட்டிமா பூட்டிமாவா இருக்காரு. கொள்ளு பாட்டே செவனே திரும்பி